அவங்களுக்கு 3 எலெக்ஷனாக வின் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவோட நல்லா சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருக்காங்க. ஆனால் அதிகமான இடங்கள் கேட்பாங்கன்றது நாட் ஓன்லி சிபிஐயும் கேட்பாங்க, மதிமுக அந்த வாட்டி தனி சின்னத்தில் நிற்போன்னு சொல்லுவாங்க, அதிக இடங்கள் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள் கேட்பாங்க அதிக இடங்கள். இப்போ இதெல்லாம் எப்படி மூணு எலெக்ஷன் சமாளிச்சது வேற, இந்த எலெக்ஷன் வேற. இந்த எலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, தாவேக்கு ஆப்ஷன் இருக்கு. அதனால எலெக்ஷன் வரைக்கும் பிஜேபி அந்த அலையன்ஸ்ல இருந்துச்சு, இவங்க போக மாட்டாங்கன்ற நம்பிக்கை திமுக. ஆமா, பிஜேபி அணிக்கு போக மாட்டாங்க, பிஜேபி அதிமுக அணிக்கு போக மாட்டாங்க சார். தாவேக்கு ஆப்ஷன். ஆனா அதே பாமக வந்து தாவே கட்ட போச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் அங்கே போவாங்களா சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டும் பாமக பாஜக இருக்கிற அணிக்கு போக மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல. சிபிஐ சிபிஎம் எம்டிஎம்கேவோ பாமக இருக்கிற அணிக்கு போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பாஜக இருக்கிற அணிக்கு போக மாட்டாங்க, பாமக இருக்கிற அணிக்கு போவாங்க அவங்க ஆக்சுவலாக. அப்போ தாவேக்கா பாமக தேமுதிக ஒரு அணி அமைச்சு வச்சுக்கோங்க. அதில் வந்து திமுக அணியில் பிடிக்காதவங்க வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? இப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அதனால் போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆப்ஷன் ஒருத்தர் அங்கே இருக்காரு. அதெல்லாம் விஜய் அன்டெஸ்டடாக இருக்கிறதுனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக ஒரு டயலமாவும் இருக்குல்ல. இல்லை, அதாவது அன்டெஸ்டடாக இருக்காரு தான். ஆனால் அவர் செல்வாக்கு மிக்க நடிகர், ஏதோ ஒரு பர்சன்டேஜாக போட்டு அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அவர் வந்து ஒரு அணி ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வருவார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அதுதான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுது ஆக்சுவலாக. அவர் வந்து தான் திமுகவுக்கு எதிராக இருக்கேன்றாரு, திமுகவை எடுத்து நான் தான் ஃபைட் பண்ணுவேன்றாரு, நான் தான் முதன்மை சக்தின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் இருக்கிறப்போ நிச்சயமாக வந்து அவர் பின்னாடி ராமதாஸ் போவாரா, அவர் பின்னாடி அன்புமணி போவாரா, அவர் பின்னாடி பிரேமலதா போவாங்களான்னா அவங்களுக்கு சரியான டீல் கிடைக்கலன்னா அவங்க வந்து எலெக்ஷன் கூட்டணின்றது எப்படி வேணா அமையும் சொல்ல முடியாது. ஆனால் வைக்கிறதுக்குன்னு சேர்ற கூட்டணின்றது ஒன்று இருக்கு, ஜெயிக்கடிக்கிறதுக்குன்னு ஒரு சேர்ற திமுக அணியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அது வந்து கட்டுக்கோப்பாக இருக்குது. அது வந்து ஆளுங்கட்சியாக திமுக இருக்குது. அதே சமயம் கூட்டணிக்கான ஒரு பலம் இருக்குது, பெண்கள் ஓட்டு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த அணி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் தேர்தல் வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுவாங்க. 2.5 கோடி பேர் அவங்க ஆட்சியில் பலனடைஞ்சிருக்காங்க. அதில் ஒரு 60% பேரை நீங்கள் உங்கள் ஆதரவாக திருப்பினீங்கனாலே நீங்கள் வின் பண்ணிடலாம் ஆக்சுவலாக வந்து.